2026 வேர்ல்ட் T20க்கான முதல் ஸ்டெப் வந்தாச்சு. ஏஷியா கப் 2025 அண்ட் அதற்கான இந்தியன் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. பெரிய சர்ப்ரைசஸ் எதுவும் இல்லைனாலும் சில பல உறுத்தல்கள் இருக்கலாம் இந்திய ரசிகர்களுக்கு, எஸ்பெஷலி ஸ்ரேயஸ் ஐயரோட நான் செலெக்ஷன். பட் அதை பற்றி அப்புறம் வருவோம். முதல்ல டீம் காம்போசிஷன், ஸ்குவாட் காம்போசிஷன் பார்க்கும்போது கேப்டன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சூரியகுமார் யாதவ் கண்டினியூ பண்ணுறாரு. வைஸ் கேப்டன் அண்ட் இது ஆல்மோஸ்ட் எதிர்பார்க்கப்பட்டது தான், சுப்மன் கில் ஒரு பிளாக் பஸ்டர் இங்கிலாந்து டோருக்கு அப்புறம் தன்னோட பேட்டிங் அண்ட் லீடர்ஷிப் க்ரெடென்ஷியல்ஸ் அவர் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் 2025 ரொம்ப சிறப்பாக இருக்கார். ஒரு மீடியம் ரிஸ்க் பேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 150-155 ஸ்ட்ரைக் ரேட்டில் நிறைய ரன்களும் அடிச்சிருக்காரு. அதாவது ரொம்ப கன்சர்வேட்டிவாக ஆடாமல் ரன்களை வேகமாக சேகரிக்க முடியும் அப்படிங்கிறத அவர் எடுத்துரைத்திருக்காரு. அண்ட் செலக்டர்ஸோட ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் எந்த அளவுக்குன்னா அவரை வைஸ் கேப்டனாக நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டாப் ஆர்டர் பார்க்கும்போது யஷஸ்வி ஜெய்ஸ்வால் அன்ஃபார்ச்சுனேட்லி மிஸ்ஸஸ் அவுட். அவர் பெரிய தப்பு பண்ணலனாலும் அஜித் அகர்கர் சேர்மன் ஆஃப் செலக்டர் சொன்னது போல் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு இடம் இல்லை. ஸோ டாப் ஆர்டர் பார்க்கும்போது அபிஷேக் சர்மா ஆல்மோஸ்ட் ஒரு சர்டன்டி, பிகாஸ் அவர் அதிரடி ஆடுவார், சூப்பர் அதிரடி ஆடுவார் அண்ட் ஆல்சோ கொஞ்சம் போலிங்கும் போட முடியும். அதை தாண்டி அவங்களுக்கு இப்போது சுப்மன் கில் வைஸ் கேப்டனுங்கிற பட்சத்தில் அவர் ஓப்பன் பண்ணுவதற்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ்லாம் இருக்கும்போது திலக் வர்மா அவருக்கு பதிலாக தான் அநேகமாக ஸ்ரேயஸ் ஐயர் வந்திருக்க முடியும். பட் ஸ்ரேயஸ் ஐயர் அவ்வளோ நல்லா ஆடினாலும், அவரோட டீமை லீட் பண்ணி ஃபைனல் கொண்டு போயிருந்தாலும் பஞ்சாப் கிங்ஸை ஐபிஎல் 2025 அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி அகைன் வெயிட் பண்ணி ஆகணும். இதுக்கும் அஜித் அகர்கர் சொன்ன அதே பதில், இது எங்கள் தப்பும் இல்லை, அவர் தப்பும் இல்லை, அன்ஃபார்ச்சுனேட்லி தட்ஸ் த வே இட் இஸ் அப்படிங்கிறது. பட் அவர் ரொம்ப மனம் தளர தேவையில்லை. ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 20 மேட்சஸ்க்கு மேலே இருக்குது இந்த லீட் அப் டு நெக்ஸ்ட் இயர்ஸ் வேர்ல்ட் T20. அண்ட் சூரியகுமார் யாதவ் அதை தான் ரீட்ரேட் பண்ணியிருந்தார். நிறைய மேட்சஸ் இருக்குது, நிறைய கேம் டைம் இருக்குது. ஏஷியா கப் ஒரு முதல் மைல் ஸ்டோன் மாதிரி சொல்லலாம் இந்த லீட் அப் டு த வேர்ல்ட் T20 அப்படின்னு. ஸோ டாப் 4ல் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருப்பது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் அதுதான் திலக் வர்மாவோட செலெக்ஷனும் நமக்கு திரும்ப எடுத்துரைக்குது. அகெயின் பியோர் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வருண் சக்கரவர்த்தி, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் எல்லாருமே தே ஃபைண்ட் பிளேஸ் ஃபார் தெம்செல்ஸ். குல்தீப் யாதவ் அஃப்கோர்ஸ். அண்ட் அகெயின் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் சிவம் தூபே இருந்தாலும் ஹார்திக் பாண்டியா நம்பர் 6ல் ஆல்மோஸ்ட் ஒரு சர்டன்டி. அண்ட் ஜிதேஷ் சர்மா நம்பர் 7 as a கீப்பர் அவர் ஆக்குபை பண்ண எல்லா வாய்ப்பும் இருக்குது. சஞ்சு சாம்சன் அன்லெஸ் திலக் வர்மா ரொம்ப மோசமாக ஆடினா தவிர அவருக்கு இனிஷியலி வாய்ப்பு கிடைப்பது கொஞ்சம் கடினமாக தாங்க இது வரைக்கும் தெரியுது. நம்பர் 8 பொறுத்த வரைக்கும் அது ஒரு ப்ராப்ளம் ஸ்லாட்டு தான். இந்தியா பொறுத்த வரைக்கும் நல்லா அடித்து ஆடக்கூடிய ஒரு பவுலரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஹர்ஷித் ராணாக்கு என்றைக்குமே கௌதம் கம்பீரோட ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கு. அண்ட் ஸோ திரும்ப அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அஹெட் ஆஃப் சம்ஒன் லைக் பிரசித் கிருஷ்ணா ஹூ ஹஸ் டன் வெரி வெல் ஐபிஎல்ல. பட் ஓவரால் இது ஒரு பேலன்ஸ் ஸ்குவாட் அப்படின்னு சொல்ல முடியும். சில பல நெருடல்கள் இருக்கலாம், பட் பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள் என்னோடய வீடியோஸை.